பேச்சு மட்டும் நல்லா பதிலுக்கு பதில் பேசு. ஒரு ஆக்சிடென்ட் ஒழுங்கா பண்ண தெரியுதா? மேடம், எல்லாமே கரெக்டா தான் போயிட்டு இருந்தது. கடைசி நேரத்துல அந்த அம்மா வந்து காரியத்தை கெடுத்துட்டாங்க. இல்லனா அவ இந்நேரம் மேல போய் சேர்ந்திருப்பா. அம்மா, நீங்க சொல்ற மாதிரி அவ கெட்டவளா இருந்தா அந்த அம்மா எதுக்கு தேவையில்லாம பதறி அடிச்சுட்டு வந்து காப்பாத்தணும்? அது அவங்களுக்கெல்லாம் அவ எப்படிப்பட்டவன்னு தெரியாது சிங்கம். நல்லா நடிச்சு நாடகமாடி எல்லாரையும் மயக்கி வச்சிருக்கா. அப்போ அவ புருஷனுக்கு மட்டும் எப்படி தெரிஞ்சது? எப்படியோ தெரிஞ்சது விட, இப்போ அதுவா முக்கியம். உன் அடுத்த பிளான் என்ன, அத சொல்லு. என்னங்க நீங்க சும்மா டீம் லீடர்கிட்ட வீக்லி பிளான் கேக்குற மாதிரி கேட்டுட்டு இருக்கீங்க? சம்பவம்லாம் அப்படி செய்ய முடியாது மேடம். ஃப்ளோல ஏதாவது ஐடியா வரும். ஏய், நீ பாட்டுக்கு ஏதாவது செஞ்சு மாட்டிக்காத. அப்புறம் உன் கூட சேர்ந்து நானும் களி திங்க வேண்டியது இருக்கும். எதா இருந்தாலும் பிளான் பண்ணியே பண்ணு ப்ளீஸ். மேடம், இந்த சிங்கத்தை பத்தி உங்களுக்கு தெரியாது. இது வரைக்கும் எத்தனையோ சம்பவம் பண்ணிருக்கேன். ஆனா இப்படி ஒருத்தன் இருக்கன்னு கூட போலீஸ்காரங்களுக்கு கூட தெரியாது, தெரியுமா? உன் சொந்த கதையெல்லாம் பேசாத சிங்கம் ப்ளீஸ். இப்போ அந்த ஆக்சிடென்ட் மிஸ் ஆனதால அவ எங்கேயும் வீட்டை விட்டு போக கூடாதுன்னு வாசுகி ஆண்டி ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டாங்க. இப்போ என்ன செய்யறது, அத சொல்லு. யார் அந்த வாசிகா ஆண்டி? அதான் மித்ராவோட மாமியார். ஓ, அவ வரல என்ன, நான் உள்ள போறேன். என்ன, நீ உள்ள போறியா? எப்படி? அத நீங்க தான் சொல்லணும். புரியல. என்னங்க மேடம், கொலை செய்யற அளவுக்கு தைரியமா யோசிக்கிற நீங்க நல்ல மண்டையுள்ள ஆளா இருக்கீங்கன்னு நினைச்சேன். ஆனா இப்ப பேசி பார்த்தா தான் தெரியுது உள்ள எதுவும் மசாலா இல்ல போலயே. சிங்கம், என்ன கிண்டலா? மரியாதையா பேசு. இல்லனா என்ன செய்வ? இங்க பாருங்க, உங்களுக்கு காரியம்னா நீங்க தான் ரிஸ்க் எடுக்கணும். அவ வெளியே வர்றது சிரமம்னா நீங்க தான் ஏதாவது ஒரு வழி செஞ்சு என்ன உள்ள அனுப்பி வைக்கணும். அதான் அவ புருஷன் தான் பொண்டாட்டி சாவணும்னு ரொம்ப ஆசைப்படுறான்ல, அவங்கிட்ட சொல்லி என்ன வீட்டுக்குள்ள கூட்டு போ சொல்லு. வினய் கிட்ட சொல்லியா? என்னாச்சு? அவன் தானே கொல்ல சொன்னான்னு சொன்ன? ஆமாமா, அவன் தான் சொன்னான். நான் சொல்றேன், அவன் கூட்டிட்டு போவான். சரி, உனக்கு சமையல் வேலை தெரியுமா? அதெல்லாம் எல்லா வேலையும் தெரியும். என்ன வேணா சொல்லுங்க. அப்போ நாளைக்கே ரெடியா இரு. ஓகே, நான் வினய் கிட்ட பேசிடுறேன். சரியா? ஓகே மேடம். மித்ரா, இதோ வந்துட்டே இருக்கேன். ஹாய் தீபிகா. ஹே, ஹாய் வினய், வா, வெல்கம் ஹோம். வினய், எப்படி இருக்கு வீடு? பரவாயில்ல தீபிகா, அதுக்குள்ளே சூப்பரா ஒரு வீடு பிடிச்சியே. பின்ன உன் பொண்டாட்டி வீட்டை விட்டு துரத்திட்டா நான் தெருவுல நிப்பேன்னு நினைச்சியா? ஹே, இப்ப ஏன் இப்படிலாம் பேசுற? பின்ன என்ன வினய்? சரி சரி, அதை விடு. நீ என்ன சாப்பிடுற சொல்லு. அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். சரி வா உட்காரு. பரவாயில்ல, இது கூட நல்லாதான் இருக்கு. எது? இப்படி நீயும் நானும் மட்டும் தனியா டைம் ஸ்பெண்ட் பண்ண ஒரு இடம். ஏய் இல்ல, அங்க இருந்தா எல்லா நேரமும் உன் பொண்டாட்டி உன்னை சுத்தி சுத்தி காவல் காத்துட்டு இருப்பா. நிம்மதியா பேச கூட முடியாது. அத சொல்ல வந்தேன். ஆக்சுவலா அவன் நமக்கு நல்லதுதான் பண்ணிருக்கா. ஏய், எதுக்கு இப்ப இப்படி சிரிக்கிற? சொன்னா நானும் சிரிப்பேன்ல. இல்ல, பண்ற ஃப்ராட் தனத்தை எல்லாம் அவ பண்ணிட்டு என்னமோ நாம ரெண்டு பேரும் தப்பு பண்ற மாதிரி சீன் போட்டா பாத்தியா? அது நினைச்சா எனக்கு சிரிப்பு தான் வருது. ஏய், என்னாச்சு? என்ன பார்த்தா உனக்குலாம் சிரிப்பா இருக்குல்ல? ஐயோ வினய், நான் உன்னை பார்த்து எங்கடா சிரிச்சேன்? அவளை நினைச்சுதான். சாரிடா, வெரி சாரி. அங்க இருந்தாதான் கொஞ்சம் கூட நிம்மதி இல்லன்னு இங்க வந்தா?
நீ அதுக்கு மேல அவளை பத்தியே பேசி என்ன கடுப்பேத்திட்டு இருக்க. டேய் அதான் சாரி சொல்லிட்டேன்ல, மன்னிச்சுக்கோடா. உட்காரு ப்ளீஸ், உட்காருடா. நீ ரொம்ப சூடா இருக்க, நான் உனக்கு ஒரு ஜூஸ் எடுத்துட்டு வரேன். இந்தா வினய், ஜூஸ் குடி. இல்ல வேண்டாம். இந்தா குடி. வினய், எனக்கு ஒரு ஹெல்ப் வேணுமே. ஹே, என்ன ஹெல்ப் அது இதுன்னு? என்ன வேணும் சொல்லு. எனக்கு தெரிஞ்சவர் ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்படுறாரு, பாவம். அவருக்கு கொஞ்சம் உன் வீட்ல ஒரு வேலை போட்டு தரியா? ஆமா, இங்க யாரும் உனக்கு தெரிஞ்சவங்க? ஏய், நீ அமெரிக்கால என் கூட தானே இருந்த, அப்புறம் எப்படி இங்க உனக்கு இத்தனை பேர் தெரிஞ்சிருக்கு? அதெல்லாம் அப்படிதான். நீ வேலை போட்டு தரியா இல்லையா? சரி, என்ன படிச்சிருக்காரு? யாரு? அதான் யாரோ தெரிஞ்சவங்க, வேலை இல்லைன்னு சொன்னியே. அவரா? அவரு படிக்கலாம் இல்ல, சும்மா வீட்டு வேலை, தோட்ட வேலை. ஏய், அவர் சூப்பரா சமைப்பாராம். வீட்லயும் ஆண்டி தானே சமைச்சு கஷ்டப்படுறாங்க, அதான். ஓ, ஓகே. குக்கா? ஆமா ஆமா. அதெல்லாம் அம்மா கிட்ட கேட்கணும் தீபிகா. கிச்சன் விஷயத்தெல்லாம் நான் எப்படி முடிவு எடுக்க முடியும்? ப்ளீஸ் டா, ப்ளீஸ் வினய். நான் உன்னை நம்பிதான் வாக்கு கொடுத்திருக்கேன். நீ சொன்ன ஆண்டி வேண்டாம் நான் சொல்ல போறாங்க. ப்ளீஸ் வினய். சரி, காலையில எனக்கு ஃபோன் பண்ணிட்டு வீட்டுக்கு வர சொல்றியா? சரி, ஓகேடா, தேங்க்ஸ். ஆமா, அவர் பேர் என்ன? சிங்கம். சிங்கமா? ஆமாண்டா. ஏய், பேர் தான் சிங்கம், ஆனா ஆள் ரொம்ப சாதுதான், பயப்படாத. சரி தீபிகா, நான் அப்படியே கிளம்புறேன். கிளம்புறியா? என்ன அதுக்குள்ள? ஏய் இரு, சாப்பிட்டுட்டு போ. ஏய், அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், நான் அப்புறமா வரேன், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. என்ன வினய், நீ நைட் வர இருப்பேன்னு நினைச்சேன். எப்படியும் பக்கத்துல தானே இருக்க, இன்னொரு நாள் வரேன். பை. போடா போ. உன்னை நிரந்தரமா இங்கே தங்க வைக்கிறேனா இல்லையான்னு பாரு. அக்கா, ஜூஸ் எடுத்துக்கங்க. எடுத்துக்கோ மித்ரா. ஐயோ ஆண்டி, நீங்க ஏன் இதெல்லாம் செய்றீங்க? சொல்லிருந்தா நானே போட்டிருப்பேன்ல. மித்ரா, இனிமே நீ வீட்டு வேலை செய்யறதையெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறதா நல்லது. தேங்க்ஸ் ஆண்டி. சார், கொஞ்சம் டிக்கியை ஓபன் பண்ணி விடுறீங்களா? சார், உள்ள போலாங்களா? வணக்கம்மா.
வினய் யாரு? அம்மா இவர் பேரு சிங்கம். இனிமே இந்த வீட்டில் இருக்க எல்லா வேலையும் இவர் தான் செய்ய போறாரு. தெரிஞ்ச ஒருத்தங்க வேலைக்காக ரெக்கமெண்ட் பண்ணாங்க, அதான் வேலைக்கு கூட்டு வந்துட்டேன். அதுக்கு இல்லடா, புது ஆளு. அட நான் நல்லா விசாரிச்சிட்டேம்மா, அதெல்லாம் நம்பிக்கையான ஆள் தான். ஸோ யூ டோன்ட் வரி. என்ன நீங்க முழுசா நம்பலாமா? நீங்க எள்ளுனா என்னையா வந்து நிப்போமா? ஏங்க, சமைக்கிறதுக்கு நான் இருக்கேன், அம்மா இருக்காங்க, ஆண்டி இருக்காங்க. அப்புறம் ஏன் புது ஆளு? அம்மா, அதெல்லாம் வேண்டாம்மா, நாமளே பாத்துக்கலாம். சிங்கம் என் வீட்டு வேலைக்கு நான் சேர்த்த ஆளு. டாட். இந்த வீட்டில் அப்பா அம்மாவை தவிர என்ன கேள்வி கேட்கறதுக்கு யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது. சிங்கம், ஆ, இன்னையில இருந்து வேலையை ஆரம்பிச்சிரு. நீங்களே ஆரம்பிக்க சொல்றீங்க, அப்புறம் என்ன? இதோ ஆரம்பிச்சிடறேன் சார் இப்பயே. ம். ஏன்பா சிங்கம், உனக்கு என்னென்ன வேலையெல்லாம் தெரியும்? என்னம்மா இப்படி கேட்டீங்க? வீட்டு வேலையில ஆரம்பிச்சு தோட்ட வேலை வரைக்கும் அத்தனையும் எனக்கு அத்துப்பிடிமா? நீங்க என்ன சொன்னாலும் அடுத்த 5 நிமிஷத்துல அதை செஞ்சு முடிக்கிற கருவியே நான் இருப்பேம்மா. சூப்பர். அப்படின்னா உனக்கு ஃபிஷ் பிரியாணி பண்ண தெரியுமா? அது என்னம்மா பெரிய கம்பசூஸ்திரமா? நீங்க 3 பாட்டை முழுசா கேட்டு முடிங்க, இதோ உடனே செஞ்சு எடுத்துட்டு வந்துடுறேன். ஆ? ஆமா. பரவாயில்லையே, ரொம்ப ஸ்பீடான ஆளா இருப்பார் போல இருக்கே. அக்கா கேட்டிங்களா? வசந்தி கொஞ்சம் சும்மா இரு. இங்க பாருப்பா, இவதான் என் மருமக மித்ரா. ஆ, பிரெக்னண்டா இருக்கா. இனிமே இவளை கண்ணும் கருத்துமா பாத்துக்க வேண்டியது உன் பொறுப்பு. ஆ. இனிமே நீதான் அவளுக்கு தேவையான எல்லா உதவிகளையும் செஞ்சு கொடுக்கணும், புரியுதா? ஆ, சரிங்கம்மா. அம்மா, இவங்கள பார்க்க அப்படியே என் தங்கச்சி மாதிரியே இருக்குமா? இல்ல இல்ல, மித்ரா அம்மா இனிமே என் தங்கச்சியே தான். மித்ரா அம்மாக்கு பாப்பா பிறக்கிற வரைக்கும் மித்ரா அம்மாவுடைய அலாவுதீன் பூதம் நான் தான். அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை கேட்டு நிறைவேற்ற வேண்டியதுதான் என்னுடைய முழு நேர வேலையே. நீங்க கவலைப்படாதீங்கம்மா. தம்பி, அந்த ஃபிஷ் பிரியாணி செஞ்சு கொடுக்குறீங்களா? மா சும்மா இருமா. மித்ரம்மா, இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? இந்த ஜூஸ் இப்போதைக்கு வேண்டாம். ஆ? கொஞ்சம் தலைவலிக்கிற மாதிரி இருக்கு, ஸ்ட்ராங்கா. ஆ, போதும் போதும் போதும். மித்ரம்மா, ஸ்ட்ராங்கா ஃபில்டர் காபி தானே போட்டு எட்டு வரணும், அவ்வளவுதானே? நீங்க இப்படியே ஒரு 5 நிமிஷம் உட்காருங்க, இந்த சிங்கம் சிட்டா பறந்து காஃபி போட்டு எட்டு வந்துடுறேன். அம்மா, அந்த ஜூஸ் வேணான்னாங்கல்ல, அதை வாங்கிக்கோங்க. குடு. அப்புறம் இதையும் எடுத்துக்கோங்க. இங்க கிச்சன் எங்கம்மா இருக்கு? மேல. மேலையா? ஆ, சரி. சரியான ஆளா தான் இருக்கான். வசந்தி, வசந்தி. சொல்லுங்கக்கா, கூப்பிட்டீங்களா? ஆமா, புதுசா கிச்சனுக்குள்ள வந்திருக்கான் பாரு. கொஞ்ச நாளைக்கு எது எங்கெங்க இருக்குன்னு பார்த்து ஹெல்ப் பண்ணுமா? ஏன், அத போய் நீ பண்ண மாட்டியா? என்ன வசந்தி? ஒண்ணு இல்லக்கா, நான் போய் பாக்குறேன். போ. என்னம்மா, ரொம்ப தலைவலிக்குதா? இல்லம்மா, காஃபி குடிச்சதும் கொஞ்சம் பரவாயில்ல. காஃபி எப்படி, ஓகேவா? நல்லதாமா இருந்துச்சு. சமைக்கட்டும், பாப்போம். அம்மா, எனக்கு என்னமோ
எடுத்த உடனே இப்படி யாரோ ஒருத்தரை கிச்சனுக்குள்ள விடுறது ஒரு மாதிரி இருக்கு. எங்க அம்மாலாம் எங்களையே கிச்சனுக்குள்ள விட மாட்டாங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல மித்ரா, எல்லாம் நம்ம மனசுதான். உண்மையிலேயே தினம் 3 வேளை சமைக்கிறதுக்கெல்லாம் ஒரு பெரிய எனர்ஜி தேவைப்படும். அத எல்லா நேரமும் நம்மளே பண்ணணும்னு அவசியம் இல்ல. நம்மளுக்கு தேவை சாப்பாடு, அது நல்லா இருந்தா போதும். ரொம்பலாம் யோசிக்காத. ஆனா வினைக்கு உன் மேல எவ்வளவு அன்புன்னு பாத்தியா? நீ இந்த நேரத்துல எந்த வேலையும் செஞ்சு கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் இப்படி ஒரு ஆளை கூட்டிட்டு வந்திருக்கான். ஏமா நீங்க வேற, அப்படியெல்லாம் இருக்காது. நீங்க நினைக்கிற வினையெல்லாம் எப்பவோ மாறி போயிட்டாரு. நீ அப்படியெல்லாம் நினைக்காத மித்ரா. வினய் ஏதோ டென்ஷன்ல இருக்கான் போல, அதான் இப்படியெல்லாம் நடந்துக்கிறான். ஆனா அதுக்குன்னு அன்பு இல்லைன்னு ஆயிடுமா சொல்லு? அம்மா எல்லாம் ரெடிமா, வாங்க சாப்பிடலாம். அதுக்குள்ளயா? அட இதுக்கு மேலேயம்மா டைம் வேணும். வாங்க வாங்க, சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அப்புறம் வினய் சார் எங்க? சார் நீங்களும் வாங்க சாப்பிடலாம். ம். போதும் போதும். இவ்ளோ டிஷ் அதுக்குள்ள செஞ்சுட்டியா சிங்கம்? நீ கில்லாடிதான் போலயே. அம்மா நீங்க சாப்பிட்டு பார்த்துட்டு ருசி எப்படி இருக்கு, உப்பு புளி எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கம்மா. ம். ம். அண்ணா சாப்பாடு செம்மையா இருக்கு. நான் கூட உங்களை பார்த்ததும் என்னமோ ஏதோ நினைச்சிட்டேன். சாரிண்ணா. அட இதுல என்னம்மா இருக்கு? எல்லாருக்கும் ஆளை பார்த்ததும் அவங்க யாரு என்னன்னு தெரிஞ்சிடுமா என்ன? நீ கூட தான் பார்க்க அப்பாவி மாதிரி இருக்க, ஆனா இல்லாத ஃப்ராடுத்தனம்லாம் பண்ணல. இத பாரு சிங்கம், எல்லாரும் பாராட்டுறாங்களேன்னு சமையல் வேலையை மட்டும் பாத்துக்கிட்டு கிச்சன் வேலையெல்லாம் விட்டுடாத. வீட்டு வேலைங்க எல்லாத்தையும் நீதான் பார்க்கணும், புரியுதா? அது எல்லா வேலையும் நான் பாத்துக்கிறேம்மா, நீங்க கவலையப்படாதீங்க. அம்மா இன்னும் கொஞ்சம் ரைஸ். போதும் சிங்கம். ஆ சாப்பாடு எப்படி இருக்குன்னு சொல்லவே இல்லையம்மா. நல்லா இருக்கு, ம். சூப்பரா இருக்கு. ம். ஆ நன்றிம்மா. அம்மா நீங்க சாப்பிட்டு இருங்க, இதோ வந்துடுறேன். ம். வினய், வினய் இந்தங்க தண்ணி குடிங்க. நான் உங்களை என்ன பண்ண இப்போ? எதுக்கு இப்படி எப்ப பாரு கோவமாவே இருக்கீங்க? ஏய், உன்னதான் என்கிட்ட பேசாத, முன்னாடி வராதுன்னு சொல்லியிருக்கேன்ல. உனக்குலாம் கொஞ்சம் கூட சொரணியே இல்ல. வினய் அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம், முதல்ல தண்ணி குடிங்க. ஏய் இவரே, நான் செத்தாலும் சாவின தவிர உன் கையில தண்ணி வாங்கி குடிக்க மாட்டேன். நான் ஏன் இப்ப சிங்கத்தை வேலைக்கு கூட்டு வந்து தெரியுமா? ஒரு நேரம் கூட நீ சமைக்கிற சாப்பாடை நான் சாப்பிடக்கூடாது. ஏன் ஒரு காஃபி கூட உன் கையால குடிச்சிடக்கூடாதுதான். அதனாலதான் நான் உன்கிட்ட மறுபடியும் சொல்றேன், தயவு செஞ்சு என் முன்னால வராத. வினய் அதெல்லாம் ஏய்